It is your determination and persistence that will make you a successful person. உங்களுடைய விடாமுயற்சியும் உறுதியும் தான் உங்களை ஒரு வெற்றிகரமான மனிதராக உருவாக்குகிறது. இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்கு போலாங்களா? ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு Krammer இங்கிலீஷ் கிராமர் தமிழில். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு இடியம், எல்போ ரூம். இந்த எல்போ ரூம் அப்படின்ற இடியம்க்கு மீனிங் என்ன, அது எப்படி நம்ம சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம், அதை தான் இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இதுல நம்ம இந்த எல்போ ரூம் அப்படின்றத எப்படி நம்ம பேசும்பொழுது யூஸ் பண்ணலாம், எந்த சூழ்நிலையில யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம டீப்பா பார்க்க போறோம். இப்போ நம்ம வீடியோக்கு போலாங்களா? பாருங்க. மீனிங், எல்போ ரூம் அப்படின்னா பொருள் என்ன? எல்போ ரூம் இஸ் த ஃப்ரீடம் டு டூ வாட் யூ வாண்ட் டு டூ ஆர் need to do in a particular situation. அதாவது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் நீங்கள் என்ன செய்ய நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செய்வதற்கான உங்களுக்கு சுதந்திரம் இருப்பது. அதை செய்வதற்கான சுதந்திரம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எல்போ ரூம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எதை செய்ய விரும்பணும்னு நினைக்கிறீங்களோ, எது உங்களுக்கு தேவைப்படுதோ அதை செய்வதற்கு உங்களுக்கு சுதந்திரம் இருக்குது அப்படின்னா you have the elbow room. The freedom and ability to act as one wants. உங்களுக்கு என்ன வேணுமோ அது மாதிரி செயல்படுவதற்கு உங்களுக்கு சுதந்திரமும் திறமையும் இருப்பது. அதுதான் நம்ம எல்போ ரூம் அப்படின்னு சொல்றோம். அதாவது நம்ம எப்படி வாழணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம வாழ்வதற்கு சுதந்திரம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு எல்போ ரூம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த சுதந்திரம் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம எல்போ ரூம் அப்படின்ற இந்த இடியம்ல மீன் பண்றோம். ஃப்ரீ ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஸ்பேஸ் டு மூவ் அரவுண்ட் இன். அதாவது நல்லா சுற்றி வலம் வருவதற்கு இடம் வசதியாக இருக்கிறது, தாராளமாக இருக்கிறது, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் இருக்கிறது. அடிக்குவேட் ஸ்பேஸ் ஃபார் ஒர்க் ஆர் ஆப்ரேஷன். ஏதாவது ஒரு வேலையை செய்வதற்கு தேவையான அளவுக்கு இடவசதி இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு அந்த வேலையை செய்வதற்கான சுதந்திரமாக செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். இடவசதி இருக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லையா? இவ்வளோ நேரம் நம்ம எல்போ ரூம் அப்படின்ற இடியம்க்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம். நம்ம என்ன செய்ய விரும்புகிறோமோ, நம்மளுக்கு என்ன தேவையோ அதை செய்து கொள்வதற்கு நம்மளுக்கு சுதந்திரம் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எல்போ ரூம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, ஒரு செயலை செய்வதற்கு தேவையான இடவசதி இருந்துச்சு அப்படின்னா, ஃப்ரீயாக செய்வதற்கு தேவையான இடவசதி நிறைய இருக்குது அப்படின்னா அதை நம்ம எல்போ ரூம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு எல்போ ரூம் அப்படின்னா மீனிங் என்னன்னு புரிஞ்சிடுச்சு இல்லையா? அதை எப்படி நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம் பாருங்க. The company owner gave the new worker plenty of elbow room. கம்பெனியோட ஓனர் புதுசா வேலைக்கு வந்தவருக்கு நிறைய சுதந்திரம் கொடுத்தார் அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸோடைய மீனிங். அடுத்தது பாருங்க. இட்ஸ் a small kitchen with very little elbow room. அதாவது இது இடவசதி குறைவாக உள்ள மிக சின்ன கிச்சன் அப்படின்னு நம்ம சொல்றோம். வேலைகள் தாராளமாக செய்து கொள்வதற்கு இடவசதி அங்க ரொம்ப கம்மியா இருக்கிற கிச்சன் அது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் இந்த சென்டென்ஸோடைய மீனிங். அடுத்தது பாருங்க. They are squashing a dinner with very little elbow room. அதாவது ரொம்ப அடைச்சலா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, நெருக்கி நசுக்கிட்டாங்க நம்மளன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அவங்க அந்த டின்னரை அந்த ரூம்ல இருந்து சாப்பிட்றாங்க. ஏன்னா அந்த இடத்துல ஸ்பேஸ் ரொம்ப கம்மியா இருக்குது, ஃப்ரீயா இடம் இல்லை அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். லாஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. The bus stop is so crowded today morning that there is hardly any elbow room at all. இன்னைக்கு காலையில் அந்த பஸ் ஸ்டாப் ரொம்ப ரொம்ப கூட்டமாக நெரிச்சலாக இருந்துச்சு, நம்ம ஃப்ரீயாக நகர்ந்து செல்வதற்கு ஒரு இடவசதியே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இதில். அப்போ ஒரு செயலை செய்வதற்கு போதுமான அளவு இடவசதி இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃப்ரீயாக எல்போ ரூம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது, உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு விருப்பமானதை செய்வதற்கு அந்த இடத்துல உங்களுக்கு சுதந்திரம் இருந்துச்சு அப்படின்னாலும் அதையும் நம்ம இந்த எல்போ ரூம் அப்படின்ற இடியம்மை மீன் பண்ணி சொல்லலாம். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருக்குதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷன்ல உங்களுக்கு சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், பிராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷ்ல பேசணும்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கத்துக்கணும்னாலும் பிராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை பார்க்குறதோடு நிறுத்திடாதீங்க. இந்த எல்போ ரூம் அப்படின்ற இந்த இடியம்மை நீங்கள் தேவையான இடத்துல சரியான முறையில் பயன்படுத்துங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்க, இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.